ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எள்ளு பொடி எப்படி அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு எள்ளு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 6லேருந்து 7 நம்பர் அளவுக்கு வத்தல் எடுத்துக்கிறேன், ஒரு 6 பல் பூண்டு, நான் கொஞ்சம் பெரிய பல் தான் எடுத்துக்கிறேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாயை வச்சுக்கோங்க. டைரக்டா எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, டைரக்டாவே எள்ளை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது பொடியிலே ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பொடியும் கூட. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். சட்னி அரைக்கிற நேரத்திலே இது ஈஸியா அந்த டைம்குள்ளேயே நீங்க அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வறுக்கும் போதுல எள்ளு வந்து ஹீட் ஆனோடனே உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்ச அந்த சவுண்டு நின்ன உடனே நம்ம எடுத்துடணும். அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா கருகிரும். அதே மாதிரி பொடியோட டேஸ்டும் நல்லா இருக்காது. ஸோ பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விடுங்க. ரொம்ப விட்டீங்கன்னா பொடி கொஞ்சம் கெட்டி கெட்டியா ஆயிடும். ஏன்னா நம்ம இந்த எண்ணெய் எதுக்காக விடுறோம்னா, ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியா பொரியறதுக்காக தான் இந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோம். ஏற்கனவே எள்ளுல வந்து எண்ணெய் கன்சிஸ்டன்சி இருக்கும், அதனாலதான் நம்ம எள்ளை வந்து எண்ணெய் விடாம வறுத்து வச்சுக்கிட்டோம். நீங்க இப்ப கொஞ்சம் அதிகமா எண்ணெய் விட்டீங்கன்னா பொடி கொஞ்சம் கெட்டி கெட்டியா கிடைக்கும். அதனாலதான் கொஞ்சமா அந்த கருவேப்பிலை பொரியிற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வத்தலையும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கணும். இந்த மாதிரி கருவேப்பிலை கிறிஸ்பியா வந்த உடனே நீங்க எடுத்து வச்சிடணும். வத்தல் கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டா அந்த பதம் வந்தோன்னா நீங்க எடுத்துடணும். அதே மாதிரி பூண்டை வந்து எண்ணெயில போட்டு வறுக்க கூடாது. பெருங்காயத்தூள் டைரக்டா போட்டாலே அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் பொடியில. ஸோ பூண்டு, உப்பு, பெருங்காயத்தூள், வறுத்து வச்ச எள்ளு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாத்தையும் போட்டு ஜார்ல போட்டு ஒரு சுத்திக்கலாம். ரொம்ப வந்து நீங்க மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டா கொரன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். பொடி சூப்பரா இருக்கும். எள்ளு பொடி ஹெல்த்தியான ரெசிபி. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இப்ப பாருங்க, நம்ம ஒரு சுத்திக்கிறோம். ரொம்பலாம் அரைக்காதீங்க, இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்திஸ் கிச்சன். தேங்க்யூ.